கோயம்புத்தூர்ல தெருநாய்கள் ஜாஸ்தியா இருக்குன்னு எப்பாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல வண்டியில போகும்போது இல்ல நடந்து போகும்போது எப்பாவது உங்களை தெருநாய் துரத்தி இருக்கா? இல்ல கடிச்சிருமோன்னு பயப்பட்டிருக்கீங்களா? இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நம்மனால என்ன பண்ண முடியும்னு எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த ப்ராப்ளம்க்கு எங்க என்ஜிஓ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என் பேரு கெசிகா ஜெயபாலன். ஐ எம் த ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி ஆஃப் வஜ்ரா ஃபவுண்டேஷன். வஜ்ரா ஃபவுண்டேஷன்ல 2 இனிஷியேட்டிவ் இருக்கு. ஒன்று டாக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர், இன்னொன்று கிளீன் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு அதில் வி டிட் ஒரு ப்ராஜெக்ட், பாட் ஹோல் ப்ராஜெக்ட்னு. டாக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் தான் மெயினாக ஸ்டார்ட் பண்ணுறது தான். இது நான் வஜ்ரா ஃபவுண்டேஷனே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு பெரிய டாக் லவர்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். வீட்டிலேருந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஏர்லியாகவே டாக்ஸ் வீட்டில் வளர்த்திட்டு இருந்தோம். அப்புறம் நடுவில் அப்பார்ட்மெண்ட் மூவ் பண்ணனால டாக்ஸ் வச்சுக்க முடியல. அப்படி இருந்தாலுமே வந்து டாக்ஸ் ஏதாவது அடிபட்டுச்சு அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் டாக்ஸை பார்த்துக்கிறது, ரெடி பண்ணி திருப்பியும் ஸ்ட்ரீட்ஸில் வருது, அந்த மாதிரி ஒர்க் நானும் தம்பி பண்ணிட்டு இருந்தோம். நடுவில் ஒரு 2-3 என்ஜிஓவில் வந்து வாலண்டியர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்னென்னா கோயம்புத்தூரில் வந்து இருக்கிற பிரச்சனைக்கு அந்த அளவுக்கு பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, நம்மளால முடிஞ்சதை கண்டிப்பாக எப்படியாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ரொம்ப நாள் ஃபியூச்சரில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். பட் இப்போ டாக்ஸ் நீடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுச்சு. கொஞ்சம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன், அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. அதனால யோசிக்காமல் ஒரு என்ஜிஓ ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அப்படி தான் டாக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கேம் இன்டு தி பிக்சர். வஜ்ரா ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து ரெஸ்கியூ பண்ணணும்னு தான் ப்ரைமரி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போது நான் வந்து முன்னாடி வாலண்டியர் பண்ணிட்டு இருந்த என்ஜிஓஸில் வந்து நாங்கள் ஸ்ட்ரே டாக்ஸ் ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து போய் ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் அப்போ பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் கிடைக்காது. இப்போ ஒரு ஆட்டோலையோ ஒரு டாக்ஸிலையோ வந்து ஒரு அடிப்பட்ட நாயை வந்து ஈஸியாக தூக்கிட்டு போக முடியாது. அதே மாதிரி கிளினிக்ஸுக்கு போனீங்க அப்படின்னா பெட் டாக்ஸ் அண்ட் ப்ரீட் டாக்ஸ் அவங்களுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்தது. அதை அட்ரஸ் பண்ணணுன்ட்டு தான் நான் ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணேன். பட் அதுக்கு பேஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணேன் நான். ஸோ நான் வந்து சவுத் இந்தியாவில் வந்து ஊட்டி, திருப்பூர், பெங்களூர், சேலம், ஹைதராபாத், சென்னை இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போய் ஸ்ட்ரே டாக்ஸ் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற என்ஜிஓஸ் எல்லாம் விசிட் பண்ணி அவங்க கூட பேசி என்ன ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் ஸ்ட்ரே டாக்ஸ் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் ரெஸ்கியூ வந்து ஐ ஹேவ் டு கீப் டூயிங் இட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ எந்த இடத்துல வந்து அந்த ரூட் காஸ் எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை அட்ரஸ் பண்ணாதான் வந்து ரெஸ்கியூஸ் நாளைக்கு கம்மியாகும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் மிஷனை வந்து வேற மூணு விஷயம் மாற்றணும். அது பார்த்தீங்கன்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல், ஆன்டி ரேபீஸ் வேக்சினேஷன் அண்ட் அவேர்னஸ். இந்த மூணும் பார்த்தீங்கன்னா பிரைமரி காசஸாக இருக்குது. இதில் தான் வந்து மேக்ஸிமம் இம்பேக்ட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 விஷயங்களை வச்சுட்டு இப்போ எங்களோட பிரைமரி மிஷனே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரை வந்து ஒரு மாடல் சிட்டியாக கொண்டு வரணும். இந்தியாவில் எப்படி வந்து ஹியூமன்ஸ் அண்ட் டாக்ஸை வந்து எப்படி வந்து பீஸ்ஃபுல்லாக கோஎக்ஸிஸ்ட் பண்ண வைக்கிறதுன்னு கோயம்புத்தூர் ஒரு மாடல் சிட்டியாக இந்தியாவில் கொண்டு வரணுங்கிறது தான் வந்து டாக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் வஜ்ரா ஃபவுண்டேஷனோட மிஷன். சின்ன வயசுலேருந்து டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்குங்க. அனிமல்ஸ் இன் ஜென்ரல் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் ஒரு டாக் இருந்தது, பிங்கின்னு சொல்லிட்டு ஒரு டாக். ரொம்ப பாசமாக இருக்கும் அந்த டாக். ஸோ அந்த லவ்லேருந்து வந்ததுன்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி 6 months குட்டி போட்டுகிட்டே இருக்கும். இந்த பப்பீஸ்க்கு வந்து ஹோம்ஸ் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரியே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு டாக் அடிப்பட்டு பார்த்ததுன்னா அது என்னன்னு தெரியல, உள்ளிருந்து வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், ஒரு அனிமலாக இருக்கட்டும், எல்லாம் ஒன்று தான். பெயின் இஸ் த சேம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய நினச்சா அதுக்கப்புறம் தான் ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆச்சு. அதே மாதிரி எனக்கு என் கூட இருக்க சர்க்கிள், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து என்ன மாதிரி அந்த ஈடுபாடு, அந்த லவ் இருந்தது. ஸோ அந்த சப்போர்ட், அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டில் வளர்ந்தனால எனக்கு ஏதாவது இது ரிலேட்டடாக பண்ணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே வந்து மனசில் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ கரெக்டான டைம் எப்படி ஒரு 2-3 இன்சிடென்ட்ஸ் வந்து ஒரே டைமில் நடந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை வந்து ரெஸ்கியூ பண்ண போய் ஒரு டாக் ரொம்ப அடிபட்டு இருந்தது. அந்த டாக் வந்து என்னால் ரெஸ்கியூ பண்ணவே முடியல. அந்த டாக் இருக்கிற பயத்தில் என்னதான் ஃபீட் பண்ணி என்னதான் நல்லா பேசி போனாலும் அந்த டாக் ஓடி போக தான் பார்த்தது. அதே மாதிரி என் கலீகோட பையன் ஒரு தடவை என்னை கூப்பிட்டு, அவங்க வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நாய் அடிபட்டிருக்கு, அந்த நாய்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் வேற ஒரு விஷயத்தில் பிஸியாக இருந்தனால என்னால் உடனே போக முடியல. நான் எதாவது ரிசோர்ஸஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு நான் ட்ரை பண்ணி பார்க்கறக்குள்ளார அவங்க திருப்பி எனக்கு கூப்பிட்டு அந்த டாக் இறந்துருச்சு அப்படின்னாங்க. அந்த ஒரு சின்ன பையன் அவ்வளோ ட்ரை பண்ணி ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ இதெல்லாம் ஒரே டைமில் நடந்ததுனால சரி, ஒரு ஸ்ட்ராங் இம்பேக்ட் கிரியேட் ஆகி நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோன்னு ஸ்டார்ட் பண்ண என்ஜிஓ தான் எங்களுது. ஆக்சுவலி என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இருந்த சேலஞ்சஸ் ரொம்ப கம்மிங்க. இப்போ ஒரு என்ஜிஓன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் அது வந்து சொல்ல போக வேண்டியதே கிடையாது. வி ஆர் வெரி டிபெண்ட் ஆன் டொனேஷன்ஸ். ஸோ ஃபண்டிங் வந்து ஒரு மேஜர் பார்ட்டாக இருந்தாலும் எங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒரு நல்ல இன்டென்ஷனில் பண்ணுறதுனால எங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு பிளான் பண்ணோன்னா எங்களுக்கு ஃபண்டிங்காக இருக்கட்டும், அதோட விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு எப்படியாவது இட் வில் ஃபால் இன் பிளேஸ். ஸோ அந்த விஷயம் எங்களுக்கு வந்து பெருசாக பிரச்சனை இருக்கிறது இல்லை. பட் நாங்கள் வந்து எங்கே ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட ஒர்க் இப்போ கரண்ட்லி வந்து ஒரு பர்த் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அதில் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. நிறைய வந்து இப்போ கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறோம், பப்ளிக்கோட ஒர்க் பண்ணுறோம், மற்ற என்ஜிஓஸ் கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வேணுங்கிறது ஒவ்வொரு விஷயமா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஒரே பேஜில் கொண்டு வந்து அதுக்கு தேவையான பெர்மிஷன்ஸ், அதுக்கு தேவையான ஃபண்டிங், அதுக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸை வந்து ஒரே இடத்துல கொண்டு வரது வந்து இஸ் பின் வெரி டிஃபிகல்ட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்யூஷன் நினைக்கிறாங்க, அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நம்ம பண்ணுறது வந்து ஏதோ ஒரு வில்லன் மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ என்னதான் வந்து ஒரு நல்ல இன்டென்ஷன்ஸோட பண்ணினாலும் மற்றவங்களை புரிய வைக்கிறது, நம்மளோட ஜேர்னி புரிய வைக்கிறது, ஏன் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒர்க்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் ஏன் வந்து மற்றவங்க நிறைய பேர் ஏன் வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்கிறது ரொம்ப கிளியராக தெரிய வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நிறைய பேர்த்தோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, என்ஜிஓனா வந்து நிறைய காசு வச்சிருப்பாங்க, இல்லை வந்து பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய பெர்செப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மித்தெல்லாம் பிரேக் பண்ணி நாங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் ஜென்யூனாக ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை சொல்ல முடியாது, பட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சு எவ்வளோதான் ப்ரூவ் பண்ணாலும் அது ஒரு பெரிய ஹர்டிலாக கன்சிஸ்டன்ட்டாக இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் ஜாஸ்தி. பட் என்னதான் இருந்தாலும் ஒரு நல்ல இன்டென்ஷனோட ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால பண்ண முடியுங்கிற ஒரு இன்டென்ஷனோட வச்சு நாங்கள் டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 2022ல் தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் டீடைல்டு டாக் பாப்புலேஷன் மேனேஜ்மெண்ட் சர்வே கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நாங்கள் தான் அது தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் ஜோன் மட்டும் எடுத்துட்டு ஒரு 20 வார்ட்ஸ் மட்டும் பண்ண ஒரு பைலட் ஸ்டடியாக பார்த்துட்டு அப்புறம் கன்சிக்யூட்டிவாக ஒரு ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் நாங்கள் மீதி 80 வார்ட்ஸையும் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா 2022ல் தான் ரெஜிஸ்ட்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் இயர் எண்டிங்குள்ளாரையும் ஒரு பெரிய ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒர்க் எந்த ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு டேட்டா இருக்கணும், பிளான் பண்ணுறதுக்கு need information to long term success plan பண்றதுக்கு டேட்டா தேவைப்படும். அதனால அதை வந்து ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணிட்டு எப்படி கரெக்டா பண்ணுங்கிறத வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருந்தோம். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் அண்ட் WS ஒரு என்ஜிஓட தான் இந்த ஒர்க்கை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். அது வந்து இப்போ ஒரு பேஸா யூஸ் பண்ணி நிறைய இடத்துல வந்து இப்படி பண்ணணுங்கிறத வந்து நிறைய இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி போன வருஷம் ஈரோடுல இருந்து எங்களுக்கு இன்வைட் பண்ணி ஈரோட்லயும் இதே சர்வே பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு இன்னுமே வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அண்ட் ஒரு சக்சஸ் இதாக கிரியேட் ஆயிருக்கு. எங்களை பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணுறாங்க, சும்மா இமோஷனலாக வந்து அங்கங்கே ஒர்க் பண்ணாமல் டீட்டெயில்டாக ஒரு பிளானோட ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து எல்லாத்துக்கும் போக ஆரம்பிச்சது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மைல் ஸ்டோன்ஸ் தட் we've achieved. Animal birth control பார்த்தீங்கன்னா is the only legal, ethical and scientific solution to the problem. So problem என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக் பாப்புலேஷன் இப்போ ஜாஸ்தியாக இருக்குது. எங்கள் சர்வேல நாங்கள் கண்டுபிடிச்சது வந்து கோயம்புத்தூரில் 1,11,074 டாக்ஸ் இருக்குது. திஸ் இஸ் வந்து 2022ல். அதே சமயம் இப்போ பர்த் கண்ட்ரோல் வந்து ஒரு சின்ன நம்பர், ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு 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 மேல் டாக், ஃபீமேல் டாக், அதோட பப்பீஸ், இந்த ஒரு ஃபேமிலி ஆஃப் டாக்ஸ் வந்து 6 இயர்ஸில் வந்து 67,000 டாக்ஸாக மல்டிப்ளை ஆகும் அன்ஸ்டெர்லைஸ்டாக இருந்தாங்கன்னா. ஸோ ஒரு ஃபேமிலி ஆஃப் ஒரு 5-6 டாக்ஸை ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுனால கிரியேட் ஆகிற இம்பாக்ட் வந்து 67,000 பப்பீஸை வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன். அதே சமயம் அதுதான் லீகல், அதுதான் ஹியூமேன் அண்ட் அதுதான் எத்திக்கல். இப்போ நிறைய பேர் பார்க்கறது வந்து கல்லிங் ஒரு இஷ்யூ, ஒரு சொல்யூஷனாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இது வரைக்கும் ஒரு கண்ட்ரி கூட கல் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணது கிடையாது. இப்போ வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து ஒரு 2 years ago வந்து வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரியாக வந்து ஸ்ட்ரே டாக் ஃப்ரீயாக போனது வந்து நெதர்லாண்ட்ஸ் தான். அவங்க அச்சீவ் பண்ணது அந்த சொல்யூஷன் அச்சீவ் பண்ணது இஸ் பிகாஸ் ஆஃப் அனிமல் பர்த் கண்ட்ரோல். அதே மாதிரி இப்போ லாஸ்ட் இயர் வந்து பூட்டான் வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் டு ஸ்டெர்லைஸ் ஆல் தியர் கம்யூனிட்டி டாக்ஸ். பூட்டானோட பாப்புலேஷன் அண்ட் கோயம்புத்தூரோட ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிமிலராக இருக்கு. ஸோ பூட்டான் அதோட டெரெயினில் வந்து அந்த ப்ராப்ளம் வந்து அந்த சொல்யூஷன் பர்த் கண்ட்ரோல்னால அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கோயம்புத்தூர்லையும் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். எப்படி பார்த்தாலுமே வந்து இட் இஸ் தி ஒன்லி வே டு ரெடியூஸ் த டாக் பாப்புலேஷன். டாக் பாப்புலேஷன் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி டாக்ஸ்னால வர இஷ்யூஸ் மக்கள் ஃபேஸ் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்லி கம்மியாயிடும். டிரைவ்ஸ் வந்து நாங்கள் இது வரைக்கும் ஒரு 2 டிரைவ் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை வந்து 2022ல் வந்து வேர்ல்ட் ரேபீஸ் டே அப்படிங்கிறப்போ ஒரு டிரைவ் பண்ணோம். அப்போ வந்து உக்கடம் ஏரியாவில் வந்து டாக் பைட்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அப்படிங்கிறதுக்காக அந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு 5 வார்டில் வந்து ரஃப்லி ஒரு 1000 டாக்ஸுக்கு வேக்சினேட் பண்ணோம். அப்புறம்
ஃபாலோயிங் இயர் 2023ல வந்து இந்த புலியகுளம் ஏரியாவில் வந்து ஒரு ஃபியூ டாக் பைட்ஸ் இருந்தது, ரேபீஸ் கேசஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு 500 டாக்ஸுக்கு நாங்கள் வேக்சினேட் பண்ணோம். கண்டிப்பாக எல்லா டாக்ஸுக்கும் வந்து ஆனுவலி வேக்சினேட் பண்ணி தான் ஆகணும். பட் 2 இஷ்யூஸ், ஒன்று வந்து பெர்மிஷன் இஷ்யூஸ் இருக்குது. இப்போ இந்த டிரைவ்ஸ் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா, இன்னொரு விஷயம் வந்து ஃபண்டிங். இந்த 2 விஷயம் வந்து கொஞ்சம் சால்வே பண்ண முடியாத இடத்துல இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ அந்த ஃபோக்கஸ் பண்ணாமல் நாங்கள் இந்த பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற இதுலேயே வந்து எல்லா டாக்ஸுக்கும் வந்து நாங்கள் வேக்சினேட் பண்ணிடுவோம். ஸோ அதனால அதில் ஃபோக்கஸ் கம்மி பண்ணிட்டு இதுலேயே ஃபண்டிங் இன்க்ரீஸ் இருக்கிறனால நாங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணி ஒட்டுக்கா பர்த் கண்ட்ரோல் அண்ட் ஏஆர்வி பண்ணிட்டு இருக்கோம் ஒட்டுக்கா. அவேர்னஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப 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 முக்கியங்க. ஏன்னா நம்ம பண்ணுற நிறைய இஷ்யூஸ் ஏன் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேசிக் அவேர்னஸ் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது, ஒரு கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் டாக்ஸ் பிடிக்க போயிருந்தோம் ஸ்டெரிலைசேஷனுக்காக. அந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இருக்கிற அந்த என்டையர் நெய்பர்ஹுட்டும் பார்த்தீங்கன்னா எந்த டாக்ஸ் ஆல்ரெடி ஸ்டெரிலைஸ் ஆயிருக்கு, எந்த டாக் ஸ்டெரிலைஸ் பண்ணல அப்படின்னு அவங்க கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அந்த டாக்ஸுக்கு சாப்பாடு போட்டு அந்த டாகை வந்து ஃப்ரெண்டாக்கி அந்த டாகை பிடிச்சிட்டு போய் அவங்களே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்களுக்குள்ள இருக்கவங்க வந்து அந்த காசை ஷேர் பண்ணி ஃபீமேல் டாக்ஸை ஃபர்ஸ்ட் பிடிச்சி எல்லாத்தையும் ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் போனப்ப அவங்க எக்ஸாக்ட்லி இந்த டாக்ஸுக்கு தான் ஸ்டெரிலைஸ் பண்ணல, இந்த டாகை மட்டும் பிடிச்சிட்டு போங்கன்னு அவங்களே ஹெல்ப் பண்ணாங்க பிடிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த கம்யூனிட்டிக்கு அந்த அவேர்னஸ் இருந்தது. அது ஒரு 2-3 பேர் அந்த ஸ்டெப் எடுத்து, அது ஒரு சின்ன பெயின்ஃபுல்லான ஸ்டெப், ஒரு எஃபர்ட் போடுற ஸ்டெப்பாக இருந்தாலும் ஒரு 2-3 பேர் அது கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா அது லாங் டர்மில் வந்து ரொம்ப பெரிய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இப்போ அந்த கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா டாக்ஸுமே ஸ்டெரிலைஸ் பண்ணியாச்சு. ஸோ நியூ பப்பீஸ் இருக்காது. அதே சமயம் அந்த கம்யூனிட்டியில் இருக்க அந்த டாக்ஸ் வந்து அந்த நெய்பர்ஹுட்டை பார்த்துக்கும். ஸோ அவங்களுக்கு சேஃப்டி ஆச்சு, டாக்ஸும் நல்லா இருக்கு, ஹியூமன்ஸ் ஆர் ஆல்சோ குட். இந்த மாதிரி ஒரு பேசிக் அவேர்னஸ், அந்த ஒரு இனிஷியல் ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுனால பெரிய பெனிஃபிட்ஸ் கிடைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. அதே மாதிரி இப்போ ஒரு டாக் கடிக்குதுன்னா எடுத்தோன்னே வந்து ஒரு டாக் லைட்டாக அக்ரெசிவாக இருக்குதுன்னா டாக் வந்து வெறிநாய் அதுக்கு வந்து நம்மளை கடிக்க வரும், நம்மளுக்கு அது இதாயிடும் அப்படின்னு எடுத்தோன்னே நினைச்சிருவாங்க. எங்க என்ஜிஓக்கு நிறைய கால்ஸ் வரும், இங்க அந்த டாகுக்கு ரேபீஸ் இருக்கு, டாகை பிடிச்சிட்டு போங்க. அந்த டாகுக்கு ஆக்சுவலி ரேபீஸ் இருக்காது. ஸோ இப்போ டாக் வந்து ஒரு அட்டாக் பண்ணுது அப்படின்னா மோஸ்ட்லி அவுட் ஆஃப் டிஃபென்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி லைஃப் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். அந்த டாகுக்கு வந்து இப்போ ஒரு ஷெல்டர், இப்போ மழை பெஞ்சுது, ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னா அந்த டாக் எங்கே போகும்? அதே சமயம் ஃபுட் அண்ட் வாட்டர், க்ளீன் வாட்டர் நிறைய பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சேரில் அங்கே இருக்க அந்த கொஞ்சம் தண்ணியில் அந்த மாதிரி நிறைய தான் டாக் தண்ணி அதுலேருந்து தான் குடிக்கணும். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கல, இல்லை அவங்கள யாரும் அட்டாக் பண்ண வராங்க அப்படிங்கும் போது தான் டாக் வந்து அக்ரெசிவ் ஆகும். அதுவே வந்து இட்ஸ் அ டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஸோ இது நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இல்லாதனால வர்றது. ஸோ வி கேன் டேக் ஸ்மால் ஸ்டெப்ஸ் டு ரீட் அபவுட் டாக்ஸ், அவங்களோட நேச்சர் என்ன, ஜென்ரலாக என்ன, ஏன் வந்து அட்டாக் பண்ணுறாங்க, இல்லை ஏன் ஒரு காரை துரத்துறாங்க, ஏன் ஓடினா துரத்துறாங்க அப்படின்னு ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கே கிரியேட் பண்ணிக்கிறது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அவேர்னஸ் தான் ஆக்சுவலி பிக்கெஸ்ட் ஃபோக்கஸ் இருக்கணும். அந்த அவேர்னஸ் இருந்தாலே நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும் நாங்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறோம். ஸோ எங்கள் என்ஜிஓ வந்து ப்ரைமரிலி வந்து நாங்கள் இந்த டாக் பாப்புலேஷன் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறனால எங்களுக்கு வாலண்டியரிங் ரிலேட்டடாக பெருசாக ஆக்சுவலி நீட் கிடையாது. நாங்கள் பெருசாக வந்து இப்போது எங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்கிற மேஜர் ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டிங். ஏன்னா இப்போ ஒரு டாகுக்கும் வந்து ஸ்டெரிலைஸ் பண்ணணும் அப்படின்னா அனிமல் வெல்ஃபேர் போர்டு ரெக்கமெண்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1650. பட் இப்போ கோயம்புத்தூர் கார்பரேஷன் வந்து அதில் இப்போ வரைக்கும் 700 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஈச் டாக் அந்த ரிமைனிங் 950 வந்து நாங்கள் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி CSR மூலியமாக ரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய இண்டிவிஜுவல் டோனர்ஸும் வந்து டொனேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு மேஜர்லி இருக்கிற ஒரு ரிக்வயர்மெண்ட். அது இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இப்போ ஒரு வாலண்டியராக வர்றாங்க அப்படின்னா இந்த அவேர்னஸ் பார்ட்டில் ஒரு பேசிக்ஸை கற்றுக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும், சின்ன சின்ன விஷயம் வந்து நம்மளால கற்றுக்கிட்டு நம்ம வந்து நம்மளும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கும் அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்க வைக்கிறது, அந்த மாதிரி வந்து எங்களுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா அது நல்லா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவேர்னஸ் இல்லாதனால வர ப்ராப்ளம்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ கொஞ்சம் அவேர்னஸ் இருந்து சின்ன எஃபர்ட்ஸ் போட்டோம்னா அதனால மேஜர் பெனிஃபிட்ஸ் பார்க்க முடியும். அந்த மாதிரி இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ரே டாக்ஸ்னா அவங்க எப்பவுமே நம்மளை ஹார்ம் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய டிசீசஸ் கேரி பண்ணுவாங்க இப்படின்னு நினைக்கிறது தான் ஜென்ரலாக வந்து இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் சொல்லலாம். இண்டி டாக்ஸ் ஒரு கம்யூனிட்டி டாக்ஸ்னு சொல்கிறது தேர் ஆக்சுவலி வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ஃப்ரெண்ட்லி நேச்சர்ட். அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபுட் ஷெல்டர் தண்ணி கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா அவங்க தேல் பி லாயல் ஃபார் லைஃப். அண்ட் அவங்கள எடுத்து வளர்த்தலாம், அது வந்து எடுத்து வளர்த்தலைன்னா கூட பரவாயில்ல, அவங்களுக்கு ஹார்ம் பண்ணாமல் பார்த்துக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து இப்போ ஒரு டாகுன்னு பார்த்தாலே வந்து
நம்ம அதை வந்து ஒரு இனிமையாக பார்த்து பழகியாச்சு. நிறைய பேர் அப்படியே இப்போ ஒரு பயத்தினால வர்றது தான், அதை வந்து மக்களையும் தப்பு சொல்ல முடியாது. பட் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒருத்தங்களை திட்டணும் அப்படின்னா நாயின்னு சொல்லி திட்டுவோம். அதனால அது ஒரு நெகட்டிவ் வேர்டாக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டாக்ஸ் ஆனால் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தே வெரி லாயல். அவங்களுக்கு பெருசாக ஒரு நீடே கிடையாது. அண்ட் அவங்களுக்கு வேணுங்கிறது ரொம்ப பேசிக்கான ஒரு ஹியூமன் பீயிங் ஒரு எனி லிவிங் பீயிங்க்கு தேவையான இருக்குது அவங்களுக்கும் தேவை. அது கொஞ்சம் சின்ன அமௌண்ட்டில் கிடைச்சாலே தே வில் பி வெரி ஹாப்பி அண்ட் தே கேன் லிவ் ஆன் தேர் ஓன். நம்ம வந்து ஹார்ம் பண்ணாமல் இருந்தாலே போதும். அவங்கள வழியில் அவங்கள விட்டால் நம்மள வழியில் நம்ம விட்டுருவாங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா, நிறைய பேர் ஸ்ட்ரே டாக்ஸை ஃபீட் பண்ணுறது வந்து ஒரு நல்லது பண்ணுறேன். இப்போ ஒரு என்ஜிஓல இருந்து நாங்கள் நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்றது வந்து, உங்களால வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபீடராக இருக்க முடியல அப்படின்னா ஃபீடே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெஸ்பான்சிபிள் ஃபீடிங் அப்படின்னு அதில் என்ன சொல்றோம்னா, ஒரு டாக் ஃபீட் பண்றீங்கன்னா அந்த டாகுக்கு வந்து வேக்சினேஷன் அண்ட் ஸ்டெரிலைசேஷனும் சேர்த்து பண்ண முடியல அந்த டாக் ஃபீட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அது வந்து தப்பா போய் சேரும். ஃபீட் தானே பண்றோம், அந்த டாகுக்கு வந்து சாப்பாடு தானே கொடுக்குறோம் அப்படின்னா, சாப்பாடு கொடுக்கறதுல என்ன ஆகுது அப்படின்னா they'll become really healthy and they'll start giving more healthy puppies. இதனால வந்து ப்ராப்ளம் வேர்ஸ் தான் ஆகுமே தவிர ப்ராப்ளம் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ நாங்கள் ஜென்ரலாக சொல்றது மக்களுக்கு வந்து ஃபீட் பண்ணும்போது பி ரெஸ்பான்சிபிள் ஃபீடர்ஸ், இல்லைன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஏன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து ஒரு அடிஷ்னல் ரீசனாக இருக்கக்கூடாது. ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா டாக்ஸ் ஜென்ரலாக தே நாட் அக்ரெசிவ். அவங்க வந்து ஹர்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. தே ஆர் ஆல்சோ லிவிங் பீயிங்ஸ் தட் ரிக்வயர் பேசிக் ஷெல்டர், ஃபுட் அண்ட் வாட்டர். அவ்வளோதான். அவங்க வந்து தே வெரி ஹார்ம்லெஸ், தே வெரி ஈஸி டு மெயின்டைன். நான் சொன்ன மாதிரி அவங்க மேக்ஸிமம் அவங்களுக்கு ஒரு அக்ரெஷன் இல்லை ஒரு இது காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று கிடைக்கல, இல்லை அவங்களுக்கு ஒரு அட்டாக், அவங்க சேஃப்டி வந்து ஏதோ ஒரு பாதிக்கப்படுதுங்கிற மட்டும்தான் அவங்கள அந்த பிஹேவியர் எக்ஸிபிட் பண்ணுவாங்க. இல்லைன்னா தே ஆர் வெரி வெரி ஜென்டில் பீயிங்ஸ். அதனால நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு அவங்க வேலையை அவங்க விட்டுட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் வந்து ஃபுல் டைமாக இந்த என்ஜிஓ பண்ணல. ஸோ நான் வந்து இன்னுமே என்னோட கரியரை ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் என்ஜிஓ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோட இனிஷியேட்டிவ் ஒரு நெட்வொர்க்கிங் கம்யூனிட்டி ஃபார் விமன் ஐ ஆல்சோ ரன். ஸோ மை டே இஸ் வெரி டிவைடட். இதுக்கு வந்து என்னால் ஃபுல் டைமாக ஃபோக்கஸ் பண்ண முடியாதனால ஏபிசி சென்டரில் வந்து ஒரு மேனேஜர் இருக்காங்க, அவங்களே வந்து மேக்ஸிமம் பார்த்துக்குவாங்க. என்னோட ப்ரைமரி கன்சர்ன் ஒரு என்னோட ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லாங் டேர்ம் இம்பேக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்னெல்லாம் பண்ணால் கிரியேட் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயங்களை நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அப்புறம் ஃபண்ட் ரைசிங். ஸோ ஃபண்ட் ரைசிங்கில் வந்து என்ன கார்பரேட்ஸ் எல்லாம் வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் அவங்க எலிஜிபிளாக இருக்காங்க, அவங்கள அப்ரோச் பண்ணி ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஃபண்டிங் எப்படி வாங்குறதுன்னு பார்ப்போம். இப்போ போன ஃபைனான்ஷியல் இயரில் மட்டும் ஆல்மோஸ்ட் 30 lakhs ரேஸ் பண்ணியிருந்தோம் த்ரூ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டிங். இந்த மாதம் அந்த ஜாஸ்தியாக இருக்கிறனால வி கீப் ரேசிங் ஃபண்ட். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் மை மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அது இல்லாமல் ஹவு டு கெட் all the stakeholders and work on long term அப்படிங்கிறது பார்க்கறது வந்து நான் மேஜர்லி ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ என்னோட என்ஜிஓ ரிலேட்டடான ஒர்க் வந்து ப்ரைமரிலி இந்த ஃபோக்கஸில் தான் இருக்கும். ஸோ நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி எங்களுக்கு டாக் பாப்புலேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போது நாங்கள் எங்களோட சர்வேயில் கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா only 10% ஆஃப் த டாக்ஸ் were sterilized in கோயம்புத்தூர். ஸோ அந்த ஸ்டெரிலைசேஷன் நம்பர்ஸை வந்து ரஃப்லி 80 to 90% எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து எங்களோட ப்ரைமரி மிஷன். லாங் டேர்ம் வந்து கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் இங்கே கோயம்புத்தூரை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக பண்ணி இதை மற்ற சிட்டிஸ் மற்ற ஸ்டேட்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட லாங் டேர்ம் விஷன். ரைட் நவ் கோயம்புத்தூரில் இது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் சர்வேல ஆரம்பித்தோம். அப்புறம் இப்போ வந்து பர்த் கண்ட்ரோல் ஒரு என்ஜிஓட கொலாபரேட் பண்ணி அவங்க அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ரஃப்லி அரௌண்ட் 4500 சர்ஜரிஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. பட் இவென்ச்சுவலி வந்து ஒரு 1000 சர்ஜரிஸ் per month கொண்டு போகிறது தான் வந்து எங்களோட ஷார்ட் டேர்ம் கோல்ஸ். லைக், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு சிட்டி நெக்ஸ்ட் கோயம்புத்தூர்.